ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 12 டென்சஸ், அதாவது 12 டென்சஸை பற்றி தான் லேர்ன் பண்ண போகிறோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், தென் இன்ட்ரோகேட்டிவ் டைப், அதாவது கொஸ்டின் டைப், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் வெர்ப் யூஸ் பண்ணலாம். மெயின் வெர்ப்னு சொல்கிறது V1 வெர்ப், அதனால தான் நான் அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். V2ன்னு சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், V3 மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த மெயின் வெர்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இர்ரெகுலர் வெர்ப், இன்னொன்று ரெகுலர் வெர்ப். ஃபஸ்ட்டு 2 ரோலையும் இருக்கிறது இர்ரெகுலர் வெர்ப், கீழே 2 ரோலையும் இருக்கிறது ரெகுலர் வெர்ப். இந்த வெர்ப் உங்களுக்கு இர்ரெகுலர் வெர்ப் நீங்கள் கண்டிப்பாக காணாமல் படிச்சு தான் ஆகணும், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கோ, வெண்ட், கான், ரைட், ரோட், ரிட்டன். இதுவே ரெகுலர் வெர்பை பாஸ்ட் டென்ஸ்லேயோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ மாற்றுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அது கூட ஐஇடி, இடி இல்லைன்னா டி ஆட் பண்ணால் போதும். பார்த்துக்குங்க, அப்ளை, அப்ளைட். இதில் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் என்ன வருதோ அதே தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் வரும். ரெகுலர் வெர்பில் ப்ளே, பிளேட், பிளேட். சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம் வாங்க. சப்ஜெக்ட் ஃபஸ்ட் என்ன வரணும்னா சப்ஜெக்ட், தென் V1 verb, அதாவது present tense verb. I, we, you, they. இது வந்ததுன்னா இங்கே go, write, read, இந்த மாதிரி V1 verb கொடுத்து சென்டென்ஸில் மேக் பண்ணலாம். he, she, it வந்ததுன்னா, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுன்னா, சிங்குலர் நவுனாவோ ப்ரோனானாவோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த வெர்பு கூட es, ies, yes இப்படியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சென்டென்ஸில் மேக் பண்ணலாம். I go home, நான் வீட்டிற்கு போகிறேன். she goes to market, அவள் சந்தைக்கு போகிறாள். she goes to hospital, அவள் மருத்துவமனைக்கு போகிறாள். அப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணலாம். இதுவே நீங்கள் நெகட்டிவாக மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் do not இல்லைன்னா does not, ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லைன்னா I, we, you, they வந்ததுன்னா அதை கூட do not யூஸ் பண்ணணும். நெகட்டிவாக மாற்றுறதுக்கு do not போட்டுட்டு V1 verb, அதாவது இங்கே go கொடுத்துருக்கேன். I do not go home, நான் வீட்டிற்கு போவதில்லை. இதுவே he, she, it வந்ததுன்னா does not, do not இல்லை does not. she does not go home. இங்கே goes வருது, ஆனால் இங்கே நெகட்டிவாக மாற்றும்போது does not go. இந்த நெகட்டிவாக மாற்றும்போது வெர்பு கூட ESO, IESO, SO எதுவுமே போடாமல் நீங்கள் மேக் பண்ணணும். she does not go to hospital, அவள் மருத்துவமனைக்கு போவதில்லை. இதுவே நீங்கள் இதை ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது டூ அல்லைனா டஸ். ஐவியூ தே வந்ததுன்னா டூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஐவியூவை ரெண்டாவது போடணும். ஃபஸ்ட்டு டூ, தென் சப்ஜெக்ட், தென் V1 verb. டூ தே கோ ஹோம், அவர்கள் வீட்டிற்கு போகிறார்களா? இது நெகட்டிவாக மாற்றலாம். டோன்ட் தே கோ ஹோம், அவர்கள் வீட்டிற்கு போவதில்லையா? தென் he, she, it வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் போட வேண்டியது does, does he, does she, does he go home. இதை நீங்கள் WH கொஸ்டினாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் WH வேர்டு இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டாலே போதும். where do they go, அவர்கள் எங்கு போகிறார்கள். where do they go இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும் WH கொஸ்டினில். தென் he, she, it வந்ததுன்னா where does she go, where does she go, when does she go, where does she go, she goes to market, when does she go to market, she goes to market at 5 o'clock. இப்படி நீங்கள் சென்டென்ஸில் மேக் பண்ணலாம். இனி நம்ம இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். she drinks milk every morning, அவள் ஒவ்வொரு நாள் காலையிலும் பால் குடிக்கிறாள். அப்படின்னு அது ரெகுலராகவே குடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். அதனால் நம்ம இதை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் சொல்லலாம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius, தண்ணீர் 100 degree Celsiusல் கொதிக்கிறது. இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். he works as a teacher, இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். அதனால் நம்ம இதை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் சொல்லலாம். அவர் ஒரு ஆசிரியராக வேலை பார்க்கிறார். the train reaches Chennai at 15:45 PM, ட்ரெயின் சென்னையை போய் சேர்கிறது. 15:45 PMக்கு சென்னைக்கு போய் சேர்கிறது.
இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த டைமில் என்ன பாருங்கள், பாஸ்ட்லையும் ப்ரெசன்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் சேமாக இருக்கும், மாறாமல் இருக்கும். பாஸ்ட்லையும் ப்ரெசன்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் ஒரே மாதிரியாக இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், ஃபேக்ட்ஸ், அப்புறம் பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட்ஸ் இன் த நியர் ஃப்யூச்சர் அப்படின்னா இங்கே பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் சிமிலராக இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரில் வர விஷயங்களை சொல்கிறதுக்கு, அதாவது ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம், ஒரு கன்ஃபார்மான விஷயத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டென்ஸ். அப்படின்னா இறந்த காலம். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் V1 வெர்பு யூஸ் பண்ணுவோம், இங்கே V2 வெர்ப். V2 வெர்பை நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேட்டர்ன் பாருங்கள், சப்ஜெக்ட் தென் V2 வெர்ப். சப்ஜெக்ட் உங்களுக்கு I, we, you, they, he, she, it, எப்படி சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் V2 வெர்பில் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றது போல் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் அப்படி எதுவுமே ஆட் ஆகாது. I wrote a letter, நான் ஒரு கடிதம் எழுதினேன். இதை இப்போ நெகட்டிவாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், தென் did not இல்லை didn't அப்படின்னு சொல்லலாம். தென் V1 verb, V2 verb போட்டக்கூடாது. ரோட்டோட V1 verb write, அதை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். I didn't write a letter, நான் ஒரு கடிதம் எழுதவில்லை. இப்போ நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டிட் ஃபஸ்ட் கொண்டு வரணும், அதுக்கு பிறகு சப்ஜெக்ட், தென் V1 verb. டிட் ஹீ ரைட் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதினானா, டிட் ஹீ ரைட் எ லெட்டர். இந்த மாதிரி டிட் ஷீ, டிட் தே, இப்படியெல்லாம் நீங்கள் கொஸ்டினில் மேக் பண்ணலாம். இதை WH கொஸ்டினாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு WH கொஸ்டின் வேர்டை நீங்கள் போட்டாலே போதும். when did you write a letter, whenனா எப்பொழுது, when did you write a letter, எப்பொழுது கடிதம் எழுதினாய் அப்படின்னு சென்டென்ஸில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு பிறகு V2 கொடுத்துருக்கேன், அதாவது வெர்பு கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் எதுவும் கொடுக்கல. நீங்கள் அது அட்வர்பாவோ ஆப்ஜெக்டாவோ அது சென்டென்ஸில் நம்ம வரதை பொறுத்து நம்ம அதில் கொடுத்துக்கலாம். அதனால தான் நாங்கள் எதுவுமே கொடுக்கல. இனி ஒரு விஷயம் இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஹூ வந்தது அப்படின்னா, ஹூ கொஸ்டின் வேர்டு வந்தது அப்படின்னா ஹூ டிட் அப்படியெல்லாம் நீங்கள் அதிகமும் யூஸ் பண்ண போக வேண்டாம். ஹூ broke the window, யார் கண்ணாடியை உடைத்தது. அங்கே நீங்கள் இந்த டிட்டோ ஹீ ஷி எதுவுமே கொடுக்க வேண்டாம். கொடுக்காமலே டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், பாஸ்ட் டென்ஸ் வெர்பையே கொடுத்துடலாம். ஹூ broke the window, who wrote the story அப்படின்னு நீங்கள் இந்த டிட்டோ சப்ஜெக்டோ எதுவுமே இல்லாமல் இந்த கொஸ்டின் வேர்டை போட்டுட்டு நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினில் கொண்டு வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வேயாக இருக்கும். we met him in a meeting, நாங்கள் அவனை ஒரு மீட்டிங்கில் சந்தித்தோம். he played football last night, அவன் நேற்றிரவு கால்பந்து விளையாடினான். ஷாஜஹான் built தாஜ்மஹால் in 1632, ஷாஜஹான் தாஜ்மஹாலை 1632ல் கட்டினார். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவில் இருந்த சென்டென்சஸ் எல்லாமே பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் தான் இருந்தது. இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணுன்னா, அது ரீசெண்டாக நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நேற்றைக்கு நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் டைம் லைன் பார்த்தாலே தெரியும், ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது, அதாவது பாஸ்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ். ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸில் வர வெர்பு பார்த்தீங்கன்னா V1 வெர்பு தான். ஃபார்மேட் பாருங்கள், சப்ஜெக்ட் will தென் V1 வெர்ப். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will தான் நம்ம கொடுக்கலாம். he will go home, அவன் வீட்டிற்கு போவான். ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு விஷயம். இதை நெகட்டிவாக மாற்றும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் will ப்ளஸ் நாட், will not,
the won't அப்படினும் சொல்லலாம். He will not go home. அவன் வீட்டிற்கு போக மாட்டான். He will not go home. இதை yes or no type question மாத்துறதுக்கு will ஃபர்ஸ்ட்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு subject ரெண்டாவது வரும். அப்புறம் V1 verb. Will he go home? அவன் வீட்டிற்கு போவானா? Won't he go home? அவன் வீட்டிற்கு போக மாட்டானா? அப்படியும் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீ question word கொண்டு வாங்க. WH question word. அப்போ இது என்ன ஆகும்? ஒரு WH questionஆ மாறிடும். How will she go? அவள் எப்படி போவாள்? She will go by bus. அவள் பஸ்ஸில் போவாள். அப்படி நம்ம future simple tenseல sentences make பண்ணிக்கலாம். இனி இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே டைம் லைனை பார்த்தாலே தெரியும் ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயம். ஆஃபர்ஸ், நம்மாவே எதுவாவது ஆஃபர் பண்ணுறோம், நம்மளாவே போய் சொல்கிறோம் நான் இந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷ் படிப்பதற்கு நான் உதவுகிறேன் அப்படி நீங்களாவே சொல்கிறீங்க. தென் ப்ராமிசஸ், கேன் யூ lend me 1000 rupees? நீ எனக்கு ஒரு 1000 rupees கடனா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம். கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஐ வில் பே யூ பேக் நெக்ஸ்ட் மந்த். நான் அடுத்த மாதம் திருப்பி தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். சரியா? அதனால் நீங்கள் இதில் ப்ராமிசஸ்லையும் இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ். இன்ஸ்டன்ட் டிசிஷன் அந்த டைமில் ஒரு நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் காலிங் மீ. அவர்கள் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் சென்டென்ஸ். அப்போது அவங்க அழைத்து கொண்டிருக்கும் போது அவங்க கூப்பிடுறதுனால நம்ம அந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஐ வில் கோ வித் தம். நான் அவர்களுடன் போவேன். நீங்கள் அது வரைக்கும் அவங்க கூட போகிறதுக்கான பிளான் இல்லை. அவங்க கூப்பிட்டப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு. ஐ வில் கோ வித் தம். நான் அவர்களுடன் போவேன். தென் ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போதும் நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இந்தியா வில் வின் T20 வேர்ல்ட் கப். ஐ திங்க் இந்தியா வில் வின் T20 வேர்ல்ட் கப். நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அப்படின்னு. அது எதுனா இதை பேஸ் பண்ணினா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த மேட்ச் பார்த்துருப்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் கோயிங் டுன்னு சொல்கிற விஷயத்தையும் நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸை இண்டிகேட் பண்ண சொல்லலாம். இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் am, is, are ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் V1 verb. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அதுக்கு நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ரோஸ் இஸ் கோயிங் டு ரிசைன் ஹர் ஜாப். ரோஸ் அவளுடைய வேலையை ரிசைன் செய்ய போகிறாள். அவளுடைய வேலையை ரிசைன் செய்ய போகிறாள் அப்படின்னு சென்டென்ஸில் வரும். ஐ ஆம் கோயிங் டு அட்டெண்ட் டான்ஸ் கிளாஸ். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்க. அதனால் என்ன சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு அட்டெண்ட் டான்ஸ் கிளாஸ். நீங்கள் இனி பண்ண போகிற விஷயங்களை சொல்கிறதுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் கோயிங் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்க போகிறேன். இப்படியெல்லாம் சென்டென்ஸில் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், தென் am, is, are, then V1 verb plus ing. I சப்ஜெக்டாக வந்ததுன்னா am வரும், then V1 verb plus ing. we, you, they அதாவது plural சப்ஜெக்ட் வந்ததுன்னா அது கூட are, then V1 verb plus ing. he, she, it அதாவது singular சப்ஜெக்ட் வந்ததுன்னா அது கூட is, then V1 verb plus ing. For example, I am drawing a picture. நான் படம் வரைந்து கொண்டிருக்கிறேன். இதை நெகட்டிவாக மாற்றும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். ஆனால் நெக்ஸ்ட் பாருங்கள், am, is, are கூட ஜஸ்ட் ஒரு நாட் போட்டாலே அது நெகட்டிவாக மாறிடும். Then V1 verb plus ing. For example, she is not drawing a picture. அவள் படம் வரைந்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் yes or no type question. அதில் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது am, is, are, then subject, then V1 verb plus ing. For example, is she drawing a picture? அவள் படம் வரைந்து கொண்டிருக்கிறாளா? இது ஒரு yes or no type question. இந்த WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி WH கொஸ்டின் வேர்ட் போட்டால் போதும். கேட்கலாம், எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா வாட் இஸ் ஹீ ட்ராயிங்? வாட் இஸ் ஹீ ட்ராயிங்?
அவன் என்ன வரைந்து கொண்டிருக்கிறான். அப்போ என்ன சொல்லலாம்? he is drawing a picture. அவன் படம் வரைந்து கொண்டு இருக்கிறான். இது who வச்சு கொஸ்டின் மேக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். who is drawing the picture? யார் படம் வரைந்து கொண்டு இருக்கிறது. இங்கே he she it யூஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டினில். who is drawing the picture. இப்போ who வச்சு கொஸ்டின் மேக் பண்ணும்போது கவனமாக இருங்க. தென் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுங்க. இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு கிச்சன் போங்க. கிச்சனில் போய் உங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தென் ஹால் போங்க. ஹால் போய் உங்களுடைய பிரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியா? பார்த்துட்டிங்களா? யுவர் மதர் இஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ் ரைட் நவ். இப்பொழுது ப்ரெசன்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? யுவர் மதர் இஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ். உங்களுடைய அம்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தென் பிரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? யுவர் பிரதர் இஸ் வாட்சிங் டிவி. உங்களுடைய யங்கர் பிரதர் அதாவது தம்பி டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு விஷயம் கண்டினியூஸாக ப்ரெசன்ட்டில் ரைட் நவ் ஒரு விஷயம் கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தால் அதை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தென் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், தென் வாஸ் வயர். அங்கே ஆம் இஸ்ன்னு வரதுங்க வாஸ்ன்னு வரும். அங்கே ஆர்னு வரதுங்க வேர்னு வரும். தென் V1 verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹீ ஷீ இட் வந்ததுன்னா வாஸ். தென் V1 verb ப்ளஸ் ஐஎன்ஜி. வி யூ தே அதாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்ததுன்னா வேர் வரும். we were drawing a picture. நாங்கள் ஒரு படம் வரைந்து கொண்டிருந்தோம். they were going home. அவர்கள் வீட்டிற்கு போய்கொண்டிருந்தார்கள். she was washing clothes. அவள் துணி துவைத்து கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இந்த நெகட்டிவாக மாற்றும்போது ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணணும்? அந்த வாஸ் வேர் பக்கத்தில் நாட் போட்டால் போதும், அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். she was not going home. அவள் வீட்டிற்கு போய்கொண்டிருக்கவில்லை. தென் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு, அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் வாஸ் ஆர் வயர், தென் சப்ஜெக்ட், தென் V1 verb ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸ் ஹீ கோயிங் ஹோம். அவன் வீட்டிற்கு போய்கொண்டிருந்தானா? வாஸ் ஹீ கோயிங் ஹோம். இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இந்த WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் வேர்ட் போட்டுருங்க, அவ்வளோதான். where was he going? அவன் எங்கே போய்கொண்டிருந்தான்? where was he going? அவன் மார்க்கெட் போய்கொண்டிருந்தான். he was going to market. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்து கொண்டிருந்தால், பர்டிகுலர் மோமெண்ட், அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட டைமில் ஒரு விஷயம் பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்தால் அதை சொல்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நேரமே நீங்கள் கிச்சனில் போய் அம்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தீங்க. தென் பிரதர் டிவி பார்த்து கொண்டு இருந்ததை பார்த்தீங்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். when I went to kitchen. இப்போ நீங்கள் கிச்சன் போனீங்க. I went to kitchen. my mother was cutting vegetables. என்னுடைய அம்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்தது, அந்த மொமெண்ட்டில் நடந்ததை நீங்கள் சொல்கிறீங்க. when I went to hall, my brother was actually my younger brother was watching TV. என்னுடைய தம்பி டிவி பார்த்து கொண்டிருந்தான். இப்போ புரிச்சுக்கிட்டிங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நடக்கிற ஒரு கண்டினியூஸாக நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தால் அதை சொல்கிறதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இதை கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. சப்ஜெக்ட், தென் வில் பி ப்ளஸ் V1 verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், she will be playing cricket. she will be playing cricket. அவள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பாள். அது ஃப்யூச்சரில். இந்த நெகட்டிவாக மாற்ற ஜஸ்ட் இந்த வில் பக்கத்தில் நாட் போட்டுட்டு பி போட்டுருங்க. வில் பி நாட்னு போட வேண்டாம். வில் நாட் பி சப்ஜெக்ட், வில் நாட் பி V1 verb ப்ளஸ் ஐஎன்ஜி. she will not be playing cricket. அவள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டாள். இதை எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வில் போடுங்க, தென் சப்ஜெக்ட், தென் பி,
then V1 verb plus ing. Will she be playing cricket? அவள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பாளா அப்படின்னு நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் மேக் பண்ணலாம். இதை WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டால் போதும். ஐ மீன் கொஸ்டின் வேர்ட் போடுங்க. when will he be playing cricket? அவன் எப்பொழுது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான்? he will be playing cricket at 5 o'clock. அவன் 5 மணிக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கும். அதை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். I will be playing cricket at 5 in the evening. அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே I will play cricket at 5 in the evening. இது ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸ். ஐ மீன் ஃப்யூச்சர் டென்ஸில் வர ஒரு சென்டென்ஸ். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா I will play cricket at 5 in the eveningனா 5 மணிக்கு தான் நான் கிரிக்கெட் விளையாட தொடங்குவேன் அந்த மீனிங்கில் வரும். I will be playingனு வரும்போது 5 மணிக்கு நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு வரும். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். We will be attending a meeting. நாங்கள் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி கொண்டிருப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற வெர்ப் பார்த்தீங்கன்னா V3 verb. ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்ப்போம். சப்ஜெக்ட் have or has plus V3 verb. I, we, you, they அதாவது plural subject வந்ததுன்னா have யூஸ் பண்ணலாம். then V3 verb. he, she, it singular subject வந்தால் has then V3 verb. I have met him. நான் அவனை சந்தித்திருக்கிறேன். she has come here. அவள் இங்கே வந்திருக்கிறாள். இதை நெகட்டிவாக மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த have or has பக்கத்தில் not போட்டால் அது நெகட்டிவாக மாறிடும். I haven't met him. நான் அவனை சந்தித்ததில்லை. she hasn't come here. அவள் இங்கு வந்ததில்லை. இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்கு have, has அதை முதல்ல கொண்டு வாங்க. then subject, then V3 verb. have you gone there? நீ அங்கே போயிருக்கிறாயா? has he met her? அவன் அவளை சந்தித்திருக்கிறானா? இப்படியெல்லாம் நீங்கள் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் கொண்டு வரலாம். இதை ஒரு WH கொஸ்டினாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. WH கொஸ்டின் வேர்டை இதுக்கு முன்னாடி போட்டால் போதும். where have you gone? நீ எங்கே போயிருக்கிறாய்? I have gone to Chennai. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ். ஒரு விஷயம் ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். she has just completed her work. அவள் இப்போ தான் வேலையை முடித்திருக்கிறாள். இப்போ ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட்டு தான் அவன் என்ன பண்ணா இப்போ தான் வேலையை முடித்தா அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா she completed her work yesterday. அவள் வேலையை முடித்தாள். எப்பொழுது முடித்தாள்? நேற்றைக்கு. இப்படி எஸ்டர்டேன்னெல்லாம் வரும்போது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணக்கூடாது. பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். தென் ஆக்ஷன் ரிப்பீட்டட் இன் அன்ஸ்பெசிஃபைட் பீரியட். அப்படின்னா எப்போ நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலை. அப்படி வரும்போது நீங்கள் அதை ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடக்குது ஆனால் எப்போ நடந்ததுன்னு சொல்லலை. அப்படி வரும்போது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ரூபன் ஹேஸ் விசிட்டட் தட் பிளேஸ் மெனி டைம்ஸ். ரூபன் அந்த இடத்தை நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கிறான். ஆனால் எத்தனை தடவைன்னு சொல்லலை, எப்போலானும் இங்கே சொல்லலை. அப்படி வரும்போது நீங்கள் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இது நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். ரூபன் விசிட்டட் தட் பிளேஸ் மெனி டைம்ஸ் வென் ஹி வாஸ் எ சைல்டு. அவன் ஒரு குழந்தையாக இருந்தபோது. இப்படி வென் ஹி வாஸ் எ சைல்டு இப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. தென் சேஞ்ச். ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தி police have arrested the thief. போலீஸ் வந்து தீஃப் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தீஃப் அரெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் அந்த தீஃப் எப்படி இருந்தான்? ஃப்ரீயாக சுதந்திரமாக இருந்தான். இப்போ என்னது? அரெஸ்ட் ஆகிட்டான், ஜெயிலில் இருக்கான். அதுதான் அந்த சேஞ்ச். ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை சொல்கிறதுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் டு இட்டலி. நான் இட்டலியில் இருந்திருக்கிறேன். அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல், அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை அப்படி சொல்லலாம். தென் ஐ வென்ட் டு இட்டலி இன் 2010. 2010 நான் இட்டலி போனேன். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்.
started in the past and continues in the present. ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்டில் கன்டினியூ ஆகுதுன்னா அதை சொல்கிறதுக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அலீனா ஹேஸ் ஒர்க் ஹியர் சின்ஸ் 2009. அலீனா இங்கே 2009 வேலை பார்க்கிறாள். இப்போ 2009 இருந்து இப்போ வரைக்கும் அலீனா வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாள், இனியும் வேலை பார்க்கலாம். She has seen 3 movies this month. அவள் 3 படங்கள் இந்த மாதம் பார்த்துருக்கிறாள். அப்படின்னா இந்த மாதம் இன்னும் முடியலை, அவள் இன்னும் நிறைய படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம சொல்லும் போதும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோன்னா she saw 3 movies last month. அப்படி லாஸ்ட் மந்த்னு ஒரு டைமை நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்த்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, the last month, when I was a child, yesterday, இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண வேணாம். தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் பேட்டர்ன் சேம் தான், V3 வெர்பு தான். சப்ஜெக்ட் had, தென் V3 verb. சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் had தான் வரும், தென் V3 verb. I had gone there. நான் எங்கே போயிருந்தேன். இந்த நெகட்டிவாக மாற்றும்போது சப்ஜெக்ட் ஹேட் கூட ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். தென் V3 verb. I hadn't gone there. நான் எங்கே போயிருந்ததில்லை அப்படின்னு நெகட்டிவில் சொல்லலாம். இதை ஒரு எஸ் ஆன டைப் கொஸ்டினாக மாற்றும்போது had she gone there, அவள் அங்கே போயிருந்தாளா அப்படின்னு நம்ம எஸ் ஆன டைப் கொஸ்டினில் கேட்கலாம். இது ஒரு WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி WH கொஸ்டின் அதில் நீங்கள் போட்டால் போதும். where had he gone? he had gone home. அவன் வீட்டிற்கு போயிருந்தான். பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when she went to railway station, the train had left. when she went to railway station, இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். the train had left, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 4 o'clock போகிறாங்கன்னு வச்சுக்குவோம், அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். the train 3 o'clock போயிடுச்சு, அப்போ அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு, அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். then they went to hospital because their friend had met with an accident. அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க ஏனென்றால் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தது, அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்குது. the manager had gone out when I reached the office. நீங்கள் ஆஃபீஸில் ரீச் ஆகுறீங்க, அதுக்கு முன்னாடியே மேனேஜர் வெளியே போயிருந்தார். அப்போ நீங்கள் போகிறது பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் V3 வெர்பு தான். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்தாலே V3 வெர்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், தென் will have, தென் V3 verb. I will have bought a car. நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். நெகட்டிவாக மாற்றுறதுக்கு சப்ஜெக்ட் இந்த வில் ஹாவுக்கு இடையில் ஒரு நாட் போட்டால் அது நெகட்டிவாக மாறிடும். ஐ வில் நாட் ஹாவ் பாட் ஏ கார். நான் ஒரு கார் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் வில் போடுங்க, தென் சப்ஜெக்ட், தென் ஹாவ், தென் V3 verb. வில் யூ ஹாவ் பாட் ஏ கார்? நீ ஒரு கார் வாங்கியிருப்பாயா அப்படின்னு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்கலாம். இதை நீங்கள் WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு நேரமே சொன்ன மாதிரி ஒரு WH கொஸ்டின் வேர்டுங்க நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். when will you have bought a car? நீ எப்பொழுது கார் வாங்கியிருப்பாய்? அடுத்து பாருங்கள் how many. இந்த how manyன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது how many will அப்படி போகக்கூடாது, அதில் நீங்கள் ஒரு நவுனை யூஸ் பண்ணணும். அப்படின்னா ப்ளூரல் நவுன் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும். how manyனா எத்தனை. how many cars will she have bought? எத்தனை கார்கள் அவள் வாங்கியிருப்பாள் அப்படின்னு வரும். how many cars will she have bought? அப்போ இது ஒரு WH கொஸ்டின். she will have bought 5 cars அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி ஒரு ஃப்ரெண்டு நான் ஒரு 10 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐ வில் ஹாவ் ஸ்லெப்ட் பை 10 PM. 10 மணிக்கு நான் தூங்கி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். தென் ஷீ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் MBA பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் அவள் MBA முடிச்சிருப்பா. He will not have arrived before his sister's marriage. இப்போ கொரோனாலாம் இருக்கிறதுனால இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு சிஸ்டரோட மேரேஜில் கலந்துக்க முடியாது. அப்போ நெகட்டிவ் சொல்லும்போது he will not have arrived, அவன் வந்திருக்க மாட்டான், before his sister's marriage, அவனுடைய சிஸ்டர்ஸுக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவன் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், present perfect continuous tense. Next, present perfect continuous tense. First subject, then have or has plus been, V1 verb plus ing, I, we, you, they, or plural subject வந்ததுன்னா have been plus V1 verb plus ing, he, she, it. அதாவது singular subject வந்ததுன்னா has been V1 verb plus ing. They have been waiting for me. அவர்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். She has been waiting for me. அவள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். இந்த நெகட்டிவாக மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிள், have or has அதுக்கு பக்கத்தில் not போட்டு then been, then V1 verb plus ing. She has been waiting for me. அதை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு she has not been waiting for me. அவள் எனக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. I have not been waiting for you. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. இதை எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் have or has, then subject, then been, V1 verb plus ing. Have you been waiting for me? நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? இது ஒரு WH கொஸ்டினாக மாற்ற இதுக்கு முன்னாடி WH கொஸ்டின் வேர்டு போட்டுருங்க. Where have you been waiting for me? நீ எங்கே எனக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? I have been waiting for you at church. நான் சர்ச்சில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். Then past perfect continuous tense. past perfect continuous tense எப்படி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கிட்ட had plus been, then V1 verb plus ing. I had been waiting for you. நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன். He had been going to Chennai. அவன் சென்னைக்கு போய்கொண்டிருந்தான். இந்த நெகட்டிவாக மாற்றணுன்னா இந்த had not plus been, அவ்வளோதான். சப்ஜெக்ட் had not plus been, V1 verb plus ing. He had not been going to Chennai. அவன் சென்னைக்கு போய்கொண்டிருந்ததில்லை அப்படின்னு நெகட்டிவில் வரும். இதை எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாற்றணுன்னா ஃபர்ஸ்ட் had, then subject, then been, then V1 verb plus ing. Had you been waiting for me? நீ எனக்காக காத்து கொண்டிருந்தாயா அப்படின்னு past perfect continuous tenseல எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக வரும். இதை ஒரு WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு where had you been waiting for me? where had you been going அப்படின்னு நம்ம கொஸ்டினில் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டென்ஸில் பார்ப்போம். இந்த ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கிளர்க். அவர் ஒரு 5 இயர்ஸாக கிளர்க்காக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் எ கிளர்க் ஃபார் 5 இயர்ஸ். நான் 5 வருடங்களாக ஒரு கிளர்க்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு விஷயம் பாஸ்ட்லேயே தொடங்கி கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் பீரியட் நடந்துகிட்ருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கே ஃபார் 5 இயர்ஸ், சின்ஸ் 2010, சின்ஸ் 2020 இப்படியெல்லாம் நம்ம அதிகமும் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபார் 5 இயர்ஸ், ஃபார் 2 இயர்ஸ், ஃபார் 2 டேஸ் இப்படியெல்லாம் நம்ம அதிகமும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணுறாரு. இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஹீ ரிசைன்ட் ஹிஸ் ஜாப். அவர் வேலையை ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணாருன்னா
வேற ஒரு இடத்துல அங்கே போய் ஜாயின் பண்ணார். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சது. அங்கே அவர் என்னவா இருக்காருன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். அங்கே ஒரு 3 இயர்ஸ் வேலை பார்க்குறாரு. அப்போது இப்போ ப்ரெசன்ட்டில் என்னவா இருக்கார் அவர்? அசிஸ்டன்ட் மேனேஜர். 3 வருஷமாக வேலை பார்க்குறார். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் 3 இயர்ஸ். நான் ஒரு 3 வருடங்களாக அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது இது வந்து ப்ரெசன்ட், இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இப்போது ரிசைன் பண்ணது பாஸ்ட். இதுக்கு முன்னாடி அவர் கிளர்க்காக வேலை பார்த்தது பிஃபோர் பாஸ்ட். அப்போ பாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஆஸ் எ கிளர்க் ஃபார் 5 இயர்ஸ். நான் 5 வருடங்கள் கிளர்க்காக வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான் விஷயம். வேறு கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் 2010. நான் 2010 கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். தென் ஷி ஹாஸ் பீன் டான்ஸிங் ஃபார் 2 days. அவள் 2 நாட்களாக நடனமாடிக்கொண்டிருக்கிறாள். இனி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். விஜய் ஹேட் பீன் ரீடிங் பிஃபோர் ஹிஸ் ஃப்ரெண்ட் கேம் ஹோம். அப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தது பாஸ்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி கண்டினியூஸாக நடந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம்? விஜய் ரீட் பண்ணிகிட்டு இருந்தது. விஜய் ஹேட் பீன் ரீடிங் பிஃபோர் ஹிஸ் ஃப்ரெண்ட் கேம். ஃப்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? வாசித்து கொண்டிருந்தான். Then she had been teaching me before her exam started. She had been teaching me before her exam started. அவளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் எனக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தாள். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். Then she had been teaching me before her exam started. அவளோட எக்ஸாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அவள் எனக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தாள். அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக அவங்க எனக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், தென் வில் ஹாவ் ப்ளஸ் பீன், V1 verb ப்ளஸ் ing. ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் யூ. நான் உனக்கு டீச் பண்ணி கொண்டிருப்பேன். The negative sentence, subject will have not plus been. Will have not plus been, V1 verb plus ing. I will not have been teaching you. நான் உனக்கு டீச் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன் ஃபியூச்சரில். தென் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு will, then subject have been, V1 verb plus ing. Will you have been teaching me? நீ எனக்கு டீச் பண்ணி கொண்டிருப்பாயா? இது ஒரு எஸ் ஆனோ டைப் கொஸ்டின். இந்த WH கொஸ்டினாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு வேர்ட் போட்டிருக்கேன், கொஸ்டின் வேர்ட். ஹவு மெனி ஹவர்ஸ் வில் யூ ஹாவ் பீன் டீச்சிங் மீ? எத்தனை மணி நேரம் நீ எனக்கு டீச் பண்ணி கொண்டிருப்பாய்? ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் யூ ஃபார் 5 hours. நான் 5 மணி நேரம் உனக்கு கற்பித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸில் நம்ம மேக் பண்ணுறோம். இப்போது இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நடக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தே வில் ஹாவ் பீன் ட்ராவலிங் ஃபார் 6 days. அவங்க 6 நாட்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஐ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 5 hours when you come there by 4 o'clock. அப்போ 4 மணிக்கு அங்கே அவங்க வராங்க. 4 மணிக்கு அவங்க வரும்போது நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருப்பேன்? 5 மணி நேரம். அப்போ அங்கே வரும்போது 5 மணி நேரமாக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பேன். இந்த சென்டென்ஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த 5 மணி நேரம் காத்திருப்பு நான் அங்கே 4 o'clock போகும்போது முடிஞ்சிருது. புரியுதா? அந்த 5 மணி நேரம் காத்திருப்பு நான் இப்போது காத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் அங்கே வரும்போது அந்த 5 மணி நேரம் காத்திருப்பு முடிஞ்சிருது. அப்படி ஒரு சென்டென்ஸுக்கும் நீங்கள் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 5 hours when you come there by 4 o'clock. நீங்கள் 4 மணிக்கு அங்கே வரும்போது 5 மணி நேரமாக நான் காத்து கொண்டிருந்தது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதான் அதோட மீனிங். they will have been working for 10 hours since Monday. மண்டேலேருந்து ஃபியூச்சரில் மண்டேலேருந்து அவர்கள் 10 மணி நேரம் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.